வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. டெய்லி ஒரு ஆத்தரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ராமச்சந்திரன் நாயர்ல யூஜிடிஆர்பி யூனிட் 1ல இன்னைக்கு நெக்ஸ்ட் ஆத்தர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜான் லாக்கை பத்தி தான் பார்க்க போறோம். ஜான் லாக் யாரு அப்படின்னா, அவர் எப்ப பிறக்கிறாரு அப்படின்னா 1632ல பிறந்து 1704ல இறந்துடுறாரு. இவர் என்னென்னலாம் ரோல் பிளே பண்றாரு, என்னென்னவா இருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் ஒரு பொலிட்டிக்கல் திங்கரா இருக்காரு, பிலாசபரா இருக்கிறாரு, அப்புறமா எஸ்ஏஸ்டா இருக்கிறாரு. இந்த 1632 இதுல பிறக்கிறாரு இல்லையா, இந்த 1632ங்கிற ஒரு இயரை பார்த்தோன்னையும் நமக்கு எந்த ஒரு ஷேக்ஸ்பியரோட கலெக்ஷன் ஞாபகம் வரணும் அப்படின்னா செகண்ட் ஃபோலியோ எடிஷன் 1632ல தான் பப்ளிஷ் ஆகும். செகண்ட் ஃபோலியோ எடிஷன், ஓகேவா. 1704, இந்த 1704ல தான் இறந்துடுறாரு. 1702ல ஒரு குயின் ஆட்சிக்கு வருவாங்க. அந்த குயினோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இவரோட ஃபேமஸான ஒர்க் என்னன்னு பார்த்தோன்னா ஆன் எஸ்ஏ கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் இவரோட ஃபேமஸான ஒர்க்கு. இது 1690ல பப்ளிஷ் ஆகுது. இவர் எங்க படிக்கிறாரு அப்படின்னா ஆக்ஸ்போர்ட்ல தான் படிக்கிறாரு. இவர் ஆக்ஸ்போர்ட்ல எத்தனை வருஷம் படிக்கிறாரு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா படிப்பாரு. 8 வருஷமா படிக்கும்போது அவர் என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்குருவாரு அப்படின்னா கிரீக், ரிட்டோரிக், அப்புறமா இந்த இந்த மெடிசன் இது எல்லாமே இவர் கத்துக்கிடுவாரு. இவர் ஒரு ரிட்டோரிக்காவும் இருப்பார். அதாவது இந்த மேடை பேச்சாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, ஆற்றுபவர் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறாரு. அப்புறமா மெடிசனும் கத்துக்கிறாரு. இப்போ இவர் இவர் யாரோட புக்கை மாடலா படிச்சாரு அப்படின்னா டெஸ்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட புக்கை தான் வச்சு மாடலா படிச்சாரு. அந்த டெஸ்கார்ட் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பிரெஞ்சு பிலாசபரா இருப்பாரு. அந்த டெஸ்கார்ட் அப்படிங்கிறது இந்த தியரி ஆஃப் நாலேஜை பத்தி இவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம். இவர் எம்பிரிசிசம். இந்த எம்பிரிசிசம் அப்படிங்கிறது எதோட பேஸ் பண்ணி வருது? நாலேஜ் பேஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறமா சென்ஸ் அண்ட் மைண்ட், இந்த ரெண்டையுமே இவர் பேசியிருப்பாரு. இந்த எம்பிரிசிசம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு யார் வருவாங்க? பேகான் இந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பாரு. இப்போ இந்த 2 சேனல்ஸ் சொல்லியிருப்பாரு. ஒன்னு சென்ஸ், இன்னொன்னு மைண்ட். இந்த 2 சேனல் மூலமா தான் ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். அதாவது சென்ஸ் மூலமாவும் மைண்ட் மூலமாவும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் நம்ம நாலேஜ் கேதர் பண்ண முடியும். இவரோட இந்த நாலேஜ் பேஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு புது பாத்வே இவரோட பிலாசபில ஜான் லாக் மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கிரிட்டிக் சொல்லியிருக்காங்க இவரை. ஓகேவா. நெக்ஸ்ட், இவர் அப்போஸ் டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ். டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ்னா என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒரு கிங் ரூல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிங் ரூல் பண்ணும்போது அதுக்கு அடுத்ததா அந்த கிங்கோட வாரிசு தான் வரணும் ஆட்சிக்கு அப்படிங்கிறது கடவுளால் எழுதப்பட்ட நியதி, இதை யாரால மாத்த முடியாது அப்படின்னு சொல்றதுதான் டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சார்லஸ் ஒன்னு ஆட்சியில இருக்கும்போது கூட இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்கெல்லாம் டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ், அப்பனா எனக்கு அடுத்து என்னோட பையன் தான் ஆட்சிக்கு வரணும், நீங்க வேற யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த தூக்கு போட போற அந்த சமயத்துல ஒரு ஆர்குமெண்ட் நடந்திருக்கும். அப்போ இந்த டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு யார் அப்போஸா இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த ஜான் லாக் அப்போஸா இருந்திருக்கிறாரு. இவர் எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா லிபரலிசத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. லிபரலிசம் அப்படிங்கிறது ஒரு தனி மனித உரிமை, ஒரு ஒரு அந்த லிபர்ட்டிங்கிறது சுதந்திரம். தனி மனித உரிமை எதுல வேணும்னு கேக்குறாரு அப்படின்னா பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ்ல. இப்போ தாமஸ் ஆப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட அவரோட லிவியத்தான்ல லிவியத்தான் எப்போ பப்ளிஷ் ஆச்சு? 1651ல பப்ளிஷ் ஆச்சு இல்லையா? அந்த 1651ல பப்ளிஷ் ஆன லிவியத்தான்ல நிறைய அரசியல் காரணங்களை வச்சு ஒரு ஒர்க்கெல்லாம் எழுதியிருப்பாரு. அந்த பொலிட்டிக்கல் சட்டையரா எழுதியிருப்பாரு. இவரு அதை பத்திலாம் எழுதாம தனி மனிதனுக்கு ஒரு உரிமை வேணும், முக்கியமா பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ்ல அந்த லிபர்ட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இந்த ஜான் லாக். இவர் எழுதின ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் நம்ம பார்த்தோம். 1690ல பப்ளிஷ் ஆன ஆன் எஸ்ஏ கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒர்க். இது தவிர அவர் வேற என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரீட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட், அப்புறமா லெட்டர் ஆன் டாலரேஷன், ஆன் எஜுகேஷன், அப்புறமா ரீசனபிள் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ஒர்க்கு கூட எழுதியிருக்காங்க. இந்த லெட்டர்ஸ் ஆன் டாலரேஷன் அப்படிங்கிறது 4 எடிஷனா பப்ளிஷ் ஆகும். ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர், ஃபோர்த் லெட்டர் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கன்சர்னிங் டாலரேஷன் 1689ல பப்ளிஷ் ஆகுது. இந்த செகண்ட் லெட்டர் அப்படிங்கிறது 1690ல பப்ளிஷ் ஆகுது. அதாவது எஸ்ஏ கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் பப்ளிஷ் ஆன அந்த சேம் இயர்ல தான் இந்த செகண்ட் லெட்டர் பப்ளிஷ் ஆகுது. தேர்ட் 1692ல பப்ளிஷ் ஆகும். ஃபோர்த் பப்ளிஷ் ஆகுங்களையும் அவரு
இறந்துடுறாரு. இந்த 1704ல இறந்துறாரு இல்லையா? அதனால அதுக்கப்புறம் அந்த 4த் வந்து பப்ளிஷ் ஆகாம அன்பப்ளிஷா தான் இருக்கு அவர் இறந்ததுனால. இப்போ எஸ்ஸே ஆன் த ரீசனபிள் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இந்த ஒர்க்கு 1695ல வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இந்த ட்ரீட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் அதுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து ஜேக்கோபைட் ரெபல்லியன்ஸ பத்தி பேசியிருப்பாரு. அதாவது ஜேம்ஸ் டூ ஜேம்ஸோட ஆட்சி இந்த ஜேம்ஸ் ஜேக்கோபியன் ஏஜ்ல வந்து இந்த ஜேம்ஸுக்கு தான் வந்து சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த சப்போர்ட்டர்ஸுக்கு தான் வந்து அந்த சப்போர்ட்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் வந்து கிங் தான் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அத பத்தின டாபிக் சம்பந்தமா எழுதுனது தான் இந்த ட்ரீட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட்ல வந்து இருந்திருக்கு. இந்த ட்ரீட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட்ல வந்து இருக்கு. ஓகே. இவரோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லாஜிக்கலா இருக்கு. லியூசினா வந்து தெளிவா இருக்கு. பெர்சுவேசிவா இருக்கு. சிம்பிளாவும் இருக்கு. ரொம்ப கிளியராவும் இருக்கு. ஜான் லாக்கோட ரைட்டிங் ஸ்டைல ஃபாலோ பண்ணி நெறைய பேர் பின்னாளி காலகட்டத்துல எழுதுனாங்க. இவரோட ஸ்டைல் வந்து அவ்வளவா ஒண்ணும் கிரிட்டிக்கலாலாம் இல்ல. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. பெருசா வந்து நம்ம யோசிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. சிம்பிளாவே இவரோட ஸ்டைல வந்து ஃபாலோ பண்ணி எழுதிடலாம்னு சொல்லிட்டு நெறைய பேர் எழுதுனாங்க. இவரோட ரைட்டிங் ஸ்டைல்ல வந்து மத்தவங்க எழுதுறதுக்கு தூண்டக்கூடியதா இருக்கும். அதாவது சொல்லாட்சி உள்ளதா சொல்லுவோம்ல. இந்த பெர்சுவேசிவ் அப்படின்னா வந்து சொல்லாட்சி உள்ளதா இருக்கும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிம்பிளா, கிளியரா இருந்தது. ஓகே. இவரோட ஒர்க் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுல இருந்து ஒரு சில எம்சிக்யூ நம்ம பார்க்கலாம். ரொம்பவே கம்மியா தான் குடுத்திருக்கிறாங்க ராமச்சந்திரன் நாயர், ஜான் லாக்க பத்தி. அதனால நம்ம இதுல இருந்து நம்ம பார்க்கலாம். ஆ இவரோட ஃபேமஸ் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து, அன் எஸ்ஸே கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். இத வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. லெவியதான் அப்படிங்கிற ஒர்க் யார் எழுதியிருப்பா? தாமஸ் ஹாப்ஸ் எழுதியிருப்பாரு. உடோபியா அப்படிங்கிறத தாமஸ் மோர் எழுதியிருப்பாங்க. ரிபப்ளிக் அப்படிங்கிறது வந்து பிளாட்டோவோட ஒர்க். ஓகே. ஓகே. லாக் பிலீவ்டு நாலேட்ஜ் கம்ஸ் ஃப்ரம் நாலேட்ஜ் வந்து எங்கேருந்து வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவர் சொன்னாரு. நாலேட்ஜ் வந்து ரீசன்ல இருந்து வருதா? இல்லன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வருதா? இல்லன்னா ரெவலேஷன்ல இருந்து வருதா? இல்லன்னா அத்தாரிட்டில இருந்து வருதா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? நாலேட்ஜ் அப்படிங்கிறது எதுல இருந்து வரணும்? எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பி த ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் லாக் வந்து எத அப்போஸ் பண்றாரு? டிவைன் ரைட் கிங்க வந்து அப்போஸ் பண்ணாரா? இல்லன்னா வந்து டெமோக்ரஸி அப்போஸ் பண்ணாரா? லிபர்ட்டி அப்போஸ் பண்ணாரா? எஜுகேஷன அப்போஸ் பண்ணாரா? நமக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து லிபர்ட்டி வேணும்னு தான் சொன்னாரு. சுதந்திரம் வேணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. எஜுகேஷன வந்து யாருமே அப்போஸ் பண்ணவே மாட்டாங்க. டெமோக்ரஸி அப்படிங்கிறது இவர் லிபர்ட்டி அப்போஸ் பண்ணல அப்படின்னா, லிபர்ட்டி வந்து அப்போஸ் பண்ணல அப்படின்னா, அப்ப டெமோக்ரஸி வேணும், மக்களாட்சி வேணுங்கிறது தானே மீனிங்கா இருக்கும். ஓகே. அப்ப இந்த 3 ஆப்ஷன வந்து நம்ம ஒமிட் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ். சொன்னோம் இல்லையா? அந்த அரசர்கள் மட்டும் தான் ஆளணும் அப்படிங்கிற அந்த டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ வந்து இவர் அப்போஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே. லாக்ஸ் பிலாசபி இஸ் பேஸ்ட் ஆன் ஜான் லாக்கோட பிலாசபி எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரேஷனலிசமா, இல்லைன்னா எம்பிரிசிசமா, இல்லைன்னா ஐடியலிசமா, இல்லைன்னா எக்ஸ்டென்சியலிசமா, இந்த 4ல எந்த ஆப்ஷன் பார்த்தோம்? எம்பிரிசிசம். இந்த எம்பிரிசிசம் தான் வந்து நம்ம பேக்கானோட எஸ்ஏ அவரும் வந்து இந்த ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பாங்க. ஓகே. அடுத்து லாக் வந்து எங்க படிச்சாரு? ஜான் லாக் வந்து எங்க படிச்சாருன்னு நம்ம பார்த்தோம். கேம்பிரிட்ஜ்ல படிச்சாரா? இல்லன்னா ஆக்ஸ்போர்ட்ல படிச்சாரா? இல்லன்னா பாரிஸ்ல படிச்சாரா? இல்லன்னா ரோம்ல படிச்சாரா? கேம்பிரிட்ஜ்ல தான் வந்து அவர் படிச்சதா சாரி ஆக்ஸ்போர்ட்ல தான் வந்து நம்ம படிச்சதா பார்த்தோம். ஏன்னா 8 இயர்ஸ் வந்து ஆக்ஸ்போர்ட்ல படிப்பாங்க. கிரீக், ரிட்டோரிக் இதெல்லாம் வந்து மெடிசன் இதெல்லாம் படிப்பாருன்னு பார்த்தோம் இல்லையா? அதனால 8 இயர்ஸ் வந்து ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிறாரு நம்ம ஜான் லாக். ஓகே. இதெல்லாம் வந்து மாடல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். எக்ஸாக்ட்டா வந்து அந்த நெட் கொஸ்டின் கிடையாது. நான் போட்டிருக்கேன் பாருங்களேன். நெட் மாடல். அந்த நெட்ல வந்து எப்படி எந்தெந்த மாடல்லாம் கொஸ்டின் எடுக்காங்கன்னு சொல்லி அதே மாடல்ல நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனா இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடையாது. ஓகே. ஓகே. லாக் இஸ் அசோசியேட் வித் விச் பிலாசபிக்கல் மூவ்மெண்ட்? அவர் எந்த பிலாசபிக்கல் மூவ்மெண்ட்ல இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இந்த எம்பிரிசிசம் பிலாசபிக்கல் மூவ்மெண்ட்ல தான் வந்து அவர் அசோசியேட் ஆயிருப்பாரு. விச் ஒர்க் ஆஃப் லாக் அப்போசஸ் த டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ்? இந்த டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ் வந்து எந்த ஒர்க்ல வந்து அவர் பேசியிருப்பாரு? நம்ம பார்த்தோம் இல்லையா? எந்த ஒர்க்ல பார்த்தோம்? ட்ரீட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் அந்த ஒர்க்ல தான் நம்ம வந்து பார்த்தோம். அவர் டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ் வந்து அப்போஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. லாக் பிலீவ்ட் கவர்மெண்ட் எக்ஸிஸ்ட் ஃபார் கவர்மெண்ட் வந்து யாருக்காக வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லாக் வந்து பிலீவ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லாக் பிலீவ்டு கவர்மெண்ட் எக்ஸிஸ்ட் ஃபார் இந்த லாக் வந்து கவர்மெண்ட் வந்து எதுக்காக இருக்குன்னு சொல்லி நம்புறாரு அப்படின்னா பீப்புள்காண்டி தான். ஏன்னா அதனால தான் அவர் சொல்றாரு இல்லையா லிபர்ட்டி வேணும். அப்புறமா வந்து அந்த பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ்ல வந்து லிபரலிசம் வேணும்னு சொல்லி சொல்றாருல்ல. அதனால அவர் வந்து கவர்மெண்ட் வந்து பீப்புள்ஸ் காண்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாக் வந்து நம்புறாரு. இப்ப இது போக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஒண்ணு என்னன்னா வந்து இந்த இஃபார் இவன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஒர்க்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் பிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஏ ஆன் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரைஸ் பண்ணியிருக்காரு.
பண்ணியிருக்காரு. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃபார் இவான்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஒர்க்ஸ் இன் இங்கிலீஷ் பிலாசபி. இங்கிலீஷ் பிலாசபிலேயே ஒரு கிரேட்டஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டுனா எதை சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆன் எஸ்ஸே கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஒர்க்கை தான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஒர்க் ஆஃப் இங்கிலீஷ் பிலாசபின்னு சொல்லிட்டு இஃபார் இவான்ஸ் வந்து பிரைஸ் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இந்த ஒர்க் வந்து 1690 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.